இப்போ நம்ம திருவள்ளரை குடைவரை கோயிலில் இருக்கிறோம். இதனுடைய முகப்பு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்குது. அந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகப்பின் சுவர் விரிவடைஞ்சு அங்கே ஒரு சிற்பம் வடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சிற்பம் முழுமை அடையவில்லை. பொதுவாகவே சிற்பங்கள் கோட்டத்தில் இருக்குது. இது ஒரு புடைப்பு சிற்பம், திரிபங்க நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம். கோட்டம் அப்படின்னாலே நம்ம பொதுவாக பார்த்தோம், 4 பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம், உட்பக்கம் குழிந்து இருக்கும் இடம், குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் இருக்கா. புடைப்பு சிற்பம், முழு சிற்பம், புடைப்பு சிற்பம் 2 இருக்கு. உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முழு உருவ சிற்பம். உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம். ஸோ இது புடைப்பு சிற்பம் இங்கே இருக்கு. இன்னொன்று திரிபங்க நிலையில் இந்த சிற்பம் இருக்கு. சமபங்க நிலை, திரிபங்க நிலை. 2 கால நேராக இருந்தால் சமபங்க நிலை, ஒரு கால் நேராகவும் ஒரு கால் சாய்ந்த நிலையும் இருந்தால் அது திரிபங்க நிலை சிற்பம். ஸோ இந்த இடத்துல ஒரு திரிபங்க நிலை சிற்பம் இருக்கு. சரி, இதனுடைய முகப்பு தெற்கு நோக்கி இருக்கா. இதில் 6 தூண்கள் இருக்கு. 4 முழு தூண், 2 அரை தூண். முழு தூண் தனித்து நிற்பவை. ஸோ தனித்து நிற்குது. அரை தூண் சுவரோடு ஒட்டி வெளிநீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒட்டின்னு இருக்கு. இப்போ இந்த தூண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சதுரம் கட்டு சதுரம், சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்புல இருக்கு. இந்த கட்டு எண் பண்ணை கட்டு, 8 பட்டை கொண்ட கட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 8 பாகங்கள் இதில் இருக்கு. இதில் போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம் என்ற வரிசையில் இருக்கு. ஆனால் போதிகை பார்த்தோன்னா அலையலையா இருக்கு. அலை வடிவில் இருந்தால் தரங்க போதிகை சொல்றாங்க. அதில் பட்டை இருக்கனால பட்டையுடன் கூடிய தரங்க போதிகை. உத்தரம், வாஜனம், கபோதம் இந்த அடிப்படையில் இது இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு தூணுக்கும் மற்றொரு தூணுக்கும் இடையில் உள்ள இடைவெளி திறப்புகள், அதாவது அங்கணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனுடைய முகப்பை ஒட்டி இருக்கக்கூடியது முகமண்டபம். இந்த முகமண்டபத்தில் 2 கருவறைகள் இருக்கு. கிழக்கில் ஒரு கருவறை, மேற்கில் ஒரு கருவறை. இங்கே நம்ம திருமாலுடைய சந்நிதி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தாயார் சந்நிதி இருக்கு. அந்த கருவறையின் 2 பக்கங்களிலும் கோட்டம் இருக்கு. அதுல போதிகை, உத்தரம், வாஜனம், அதே மாதிரி கபோதம் அந்த வரிசையில இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி இருக்கு. அதே மாதிரி மேற்கிலையும் ஒரு கருவறை இருக்கு. அந்த கருவறையின் வாயில போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம் என்ற வரிசையில இருக்கு. வடக்குல இதான் வடக்கு சுவர். வடக்கு சுவர்ல சிற்பங்கள் செதுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பாதியிலே விடப்பட்ட நிலையில இருக்கு. ஸோ இதுதான் திருவள்ளரையில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா அறிவு என்பது இருந்தால் எல்லாரும் எந்த வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னால பகுத்து உணரும் அறிவு, பக்குவப்படாத அறிவு எதுக்குமே பயன்படாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குரு சீடர் வச்சு பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா சீடர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் குரு என்ன சொல்றாரு, அதெல்லாம் இப்போ அவசியம் இல்லை, உங்களுக்கு இன்னும் பக்குவப்படலை, பக்குவப்பட்ட அறிவு வந்தோட நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இல்லை, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எவ்வளோ வற்புறுத்தின காரணத்தால் குரு இறந்தவர்களை எழுப்பக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு சீடர்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்பெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு உயிரினம் இறந்துருக்கு, அதை நம்ம உயிர் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த உயிரினத்தை எழுப்புறாங்க. அது ஒரு சிங்கம். அது இவங்களை துரத்தின்னு வருது. ஐயோ ஐயோ பயந்து ஓடுறாங்க. ஒரு சிங்கம் அடிக்குது, நல்லா காயம் எல்லாருக்குமே. ஓடி போய் ஆசிரமத்துக்குள்ள போந்து ஐயா ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு குருவை பார்த்தோன்னா அந்த சிங்கம் போயிடுது. அப்பதான் குரு சொல்றார், பக்குவப்படாத அறிவு பயனற்றது, உங்களுக்கு இன்னும் அறிவு வளர்ச்சி அடையல, பக்குவம் அடையல, அதனாலதான் உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லித்தரல. இப்ப தெரிஞ்சிருந்தா அறிவு மட்டும் இருந்தா போதாது, அந்த அறிவு பக்குவம் மட்ட நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கணும்னா அறிவு முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் அந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்கு பக்குவம்ன்றது முக்கியம். ஸோ பக்குவப்படாத அறிவுன்றது எந்த விதத்திலையும் நமக்கு பயன்படாது. ஸோ நம்ம இதுக்கு எதை சொல்ல வரோம் அப்படின்னா, பக்குவப்பட்ட அறிவு எல்லாருக்குமே இருக்கணும். அப்படிதான் நம்மளுடைய தொல்பொருளை காப்பாற்ற முடியும். இது நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்து விட்டு சென்ற குடைவரை கோயில்கள். இது உத்தி சுழி, உத்தியும் உளியலும் சுத்தியும் வச்சு மட்டுமே
மட்டுமே கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில்கள் சார். இந்த குடைவரை கோயில்கள் அழியாமல் பாதுகாக்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. இதை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நாம் வந்து கொண்டு செல்வோம். இந்த திருவள்ளரையில் இருக்கக்கூடிய இந்த குடைவரை கோயிலை வந்து பாதுகாப்போம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்வோம். இது குடவரை கோவில். இந்த கோயிலை கட்டினவர் சிபி சக்கரவர்த்தி மன்னர் மகாராஜா ஒரிசா. இது உள்ள மெயினில் ஏறி வரப்போ 18 படி பகவத்கீதை உள்ளது. இந்த கோயிலில் மாத்திரம் சுபத்திரன் பத்திரன் என்ட்ரன்ஸில் இருக்க மாட்டான். என்ட்ரன்ஸில் இருக்கிறது சந்தான கிருஷ்ணன் வலது பக்கம். ஏறப்பவே வலது பக்கம் இருப்பார், செவுத்தை ஒட்டி இருப்பார். அவரை செவிச்சுண்டு அந்த படிக்கு காவலாளி கருப்பு அந்த கேட்டுக்கு அந்தாண்ட உள்ளே இருப்பார். அவரும் வலது பக்கம் தான் இருப்பார் இப்படி உள்ளே போகிறப்போ. அப்புறம் 2வது கோபுரம் 4 வேதப்படிகள். சதுர்வேதம் புதுர்வேதம் சாமவேதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 4 வேதப்படிகள். அப்புறம் உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா கம்பத்தடி. அங்கே தான் பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே அங்கே தான். அங்கே தான் என்ன இருந்தாலும் மனசில் உள்ளது அங்கே தான் சொல்லணும், வேறு வழியே இல்லை. அதை சேவிச்சுண்டு கிழக்கு பக்கம் வந்து கருட பகவான் இருப்பார், அவரையும் சேவிச்சுண்டு அப்படியே தாயார் லெஃப்ட் சைடு இருப்பாங்க, தாயார் மகாலட்சுமி, அவங்களையும் சேவிச்சுட்டு நேர பெருமாள்கிட்ட போகணும். அங்கே பிறப்ப உத்தராயணம் தட்சாயணம்னு இருக்கும். 6 மாதம் இந்த பக்கம் 6 மாதம் அந்த பக்கம், தை மாதம் அந்த பக்கம், ஆடி மாதம் இந்த பக்கம். அதில் ஏறுறப்போ அதுலேயும் இருக்குது 5 பஞ்ச பூதப்படிகள் ஃபஸ்ட்டில் இருக்கும். நம்ம உடம்புல 5 பஞ்ச பூதம் இருக்கு இல்லையா, அதை மிரித்து தான் மேலே ஏறணும். அதுக்கு மேலேயும் 18 படி காயத்ரி படின்னு இருக்கும். அதை ஏறி தான் மலை மேலே ஏறி தான் பெருமாளை சேவிக்கணும். சேவிச்சு அப்படியே சுத்து கோவில், சக்கரத்தாழ்வார், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், ஆண்டாள், ஆஞ்சநேயர், காரியசக்தி ஆஞ்சநேயர். இந்த ஊரில் மாத்திரம் இந்த ஆஞ்சநேயரை கண்ணுக்கிட்ட தான் அந்த தீபாராதனை காமிப்பாங்க, கண்ணை உத்து பார்க்கணும். காரியசித்தி ஆஞ்சநேயர் என்ன வேணாலும் கேட்டாலும் கிடைக்கும். வெட்டெல்லாம் மாலை போடணும், இல்லை வட மாலை சாத்திரமும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அது நடந்தோடனே உடனே அதை செஞ்சாகணும். அப்புறம் இந்த கீழே இறங்கினோடனே தேர், இந்த தேர் இப்படி சுற்றி வரும், வெளிப்பக்கம் அப்படி சுற்றி வரப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் சொசி கிணறுன்னு இருக்குது. சொசி குளம் 100 அடி ஆழத்தில் இருக்கும். அது கட்டினது பல்லவ மன்னர், தந்திவர்மன், அரையர், சோழ மன்னர், இப்படி 4 மன்னர்கள் சேர்ந்து கட்டப்பட்டது. ஒரு 2 ஏக்கரா மணப்பரப்பில் இருக்கும். படிப்படியே அப்படி இருக்கும். நம்ம பிள்ளையாருக்கு குளம் போடுறோமோ இல்லையோ, அதே தான், அதே மாடலில் அப்படியே உள்ளே இறங்கும். இந்த ஊரில் மாமியார் குளம்பா, மாமியார் குளிச்சா மருமகளுக்கு தெரியாது, மருமகள் குளிச்சா மாமியாருக்கு தெரியாது. இப்போ மழை பெஞ்சாதான் அதுக்குள்ளே தண்ணி இருக்கும். இப்போ எல்லாம் தண்ணி இல்லை, உள்ளே இறங்கி பார்க்கலாம், அருமையாக ஃபோட்டோ எடுக்கலாங்க, செம்மையாக இருக்கும். அது ஒரு பூங்கா மாதிரி உள்ள, அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளே யாரும் அலோடு இல்லை, ஆடு மாடுகள்லாம் பூந்துருவாங்க. இந்த கோயிலை பண்ணுறது. இன்னொன்றும் இருக்குது. இந்த பௌர்ணமி காலத்தில் சந்தான பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஊரை சுற்றி 4 குளம் வெளியில் இருக்குது. 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் அகலையில் இருக்குது. அந்த குளத்தில் அந்த தீர்த்தை ஆடிட்டு 5வது இப்போ கம்பத்தடி சொன்னோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா சொன்னேன், அந்த மதில் கட்டியிருப்பாங்களே, அதுலேருந்து தீர்த்தாங்கன்னா அன்றைக்கி அவங்களுக்கு விரதம். மடப்பள்ளியில் இருந்தால் சாப்பாடு அவங்க புருஷ முண்டாட்டிக்கு, சாயந்தரம் அவங்களுக்கு பால் பழம் அப்படி வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சால் அடுத்த வருஷமே தாயாரோ பெருமாளோ அந்த தோஷம் நீங்கி அது நடக்கிறது. சந்தான பாக்கியம். இது ஸ்ரீ மார்கண்டேயர் மகரிஷி, பெரிய மகான், பெரிய குரு, பெரிய ரிஷி. ஆனால் வயசோ 16, குழந்தை பருவம். இவர் ஆதி காலங்களில் இங்கே வந்து இது உள்ள அந்த பீடத்தில் உட்காந்து தவசு இருந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் வனம், காடு, ஜீவராசியெல்லாம் நிறையா இருந்திருக்கு. இது தாயார் பார்த்துண்டு, ஞானதிஷ்டியில் தாயார் பார்த்துண்டு பெருமாள்கிட்ட அனுவாதம் வாங்கிட்டு குழந்தை ஒண்டியாக தவசு பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு மனசு கேட்க மாட்டேன்றது அப்படின்னு தாயாரும் வந்து தவசு இருந்திருக்காங்க. அங்கே இந்த மேற்கு பக்கம் அந்த குகை பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். இவர் குழந்தை இல்லையா, இவங்களுடைய விக்கிரகம் மேலே பெருமாள்கிட்ட இருக்கும். தவசு முடிஞ்சோன்னு அங்கே போயிட்டாங்க, முத்தி அடைஞ்சாச்சு. ஹரி ஓம் நாராயணம்.
கேசவன் ஐயா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். இந்த குடைவரை திருவள்ளரை குடைவரை கோயிலை பற்றியும், இந்த கோயிலுக்கு மேலே, அதான் இந்த பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோயிலை பற்றியும் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து எல்லாருக்கும் புரியும் விதத்தில் வந்து சொன்னார். கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் நிரம்பி இருந்தாலும் அவர் வந்து எல்லாராலையும் தொடர்பு கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் கோயில்களையும் சாமிகளையும் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த கடவுளை வந்து வழிபடுவதற்கு நமக்கு வந்து துணையாக இருக்கிறவர்கள் கேசவன் போன்ற பெரியவர்கள் தான் நமக்கு வந்து அந்த கடவுளை அடையிறதுக்கு வழியையும், கடவுளை சென்று அடைவதற்கு வழியையும், கடவுளிடமிருந்து அருளை பெறுவதற்கு வழியையும் வழிகாட்டும் ஒரு மிக பெருந்த உயர்ந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கேசவன் ஐயா நமக்கு வந்து சொன்னார். அவருடைய ஆசி பெற்று நாமளும் நம்ம குடும்பம் மட்டும் இல்லாமல் அவரும் அவருடைய குடும்பம் அவரை சார்ந்தவர்களும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழணும்னு சொல்லி அவரை வந்து எங்கள் அனைவரின் சார்பாக அவரை வந்து நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி.